ஸோ எப்பயும் மார்னிங் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ தான் வரும். இன்றைக்கி அது வராது. இன்றைக்கி வந்து நான் ரெஸ்ட் விட்டுருக்கேன். மாமியார் வீட்டில் இல்லை. இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பி ஓட்டு போட போகிறோம். பசங்களாம் தூங்குறாங்க. அவங்க தூங்கும் போதே நம்ம போயிட்டு வந்தால் தான் நம்மளால் ஃப்ரீயாக போய் ஓட்டு போட்டு வர முடியும். சரி, இப்போ போயிட்டு ஓட்டு போட்டு வரலாமா? 1 hour later. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு வந்துட்டோம். இது வந்து அடுத்து ஒரு 5 வருஷம் நம்ம இந்த ஒரு ஓட்டு தான் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது தீர்மானிக்க போகுது. ஸோ சிந்திச்சு பார்க்குறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெறும் முலாம்பழம் ஜூஸ் வித்தவுட் மில்க்கு வித்தவுட் சுகரில் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றும் நான் ஒர்க் அவுட் பண்ணல, ஈவினிங்குள்ளே பண்ணிடுவேன். ஸோ நாங்கள் பசங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு லீவ் இல்லைங்களா, ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் ஹோட்டல் கிளம்பிட்டு இருந்தோம். என் பிள்ளை பார்த்தீங்களா சீட் இருந்து உட்காரமா நின்றுட்டு வந்துட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நம்ம வெளியில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு ஹோட்டல் கூட இல்லை. லிட்ரலி எல்லா ஷாப்புமே மூடி தான் இருக்குது. எலெக்ஷன்றதுனால போல் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. அங்கேயுமே கூட்டம். பார்சல் சொல்லிட்டு நாங்கள் வந்து காரில் உட்காந்துருக்கோம். ஸோ செம்ம வெயில். பசங்களாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அதனால் அமைதியாக இருக்காங்க. பார்சல் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போய்ட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். சரி, நான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன். செம்ம வெயிலுங்க. சாப்பாடு வாங்கினதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி, நன்னாரி சர்பத் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு கிளாஸ் குடித்தோம். ஸோ உண்மையுமே வெயிலுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் அப்புறம் நான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நேற்று தான் எங்கள் மாமியார் வந்து ஊருக்கு போனாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்னைக்கு காலையிலே ஓட்டு போட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து அவங்கள ரொம்ப தேடுறாங்க. ஏன்னா அவங்க கூடவே இருந்து பழகிட்டாங்களா. ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் சரி நேரமாக ஓட்டு போட்டு பஸ் ஏறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ வந்தது நம்ம போய் கூப்பிட்டு வந்துடலாம். இன்னும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சைடு தேடிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் இந்த சைடு வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்ததும் சரி பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 7484 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 371 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. 100 டே சேலஞ்சில் வந்து இன்னைக்கு டே வந்து 40 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னால் 7000 ஸ்டெப்ஸ் தான் நடந்து முடிஞ்சு. அதே மாதிரி ஒர்க் அவுட் நான் இன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு ரெஸ்ட்டு மாதிரி விட்டாச்சு. ஏன்னா காலையில் ஓட்டு போடுற வேலை அந்த மாதிரி இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 7000 ஸ்டெப் தான் நடக்க முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால வந்து அவ்வளோதான் என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து அதே நம்ம பேலன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களை நான் டே 41 பார்க்குறேன். பாய்.